ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் லைட் சேனல்லேருந்து அகண்டா ரோஸ்ட்டு கேட்டிருந்தீங்க. பாலையாவோட படம் தான் நினைக்கிறேன். அதோட கிளிம்ஸ் மட்டும் தான் பார்த்துருந்தேன், ஃபுல் வீடியோ பார்க்கல. வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ பிடிக்குன்னு பார்க்கலாம். மார்வெல்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ற கதாபாத்திரத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கிறாரு. போயபட்டி ஸ்ரீனா அவர்களுக்கும் பாலகிருஷ்ணா அவர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது வந்துட்டு ஒரு தனி உலகமா தான் இருக்கும். அந்த உலகத்துல பாலகிருஷ்ணா மட்டும்தான் எல்லாமே. அவர் தான் வந்துட்டு நீதிபதி, அவர் தான் போலீஸ், அவர் தான் மிலிட்ரி, அவர் தான் நாட்டாம, எல்லாமே அவர் தான். அவர் வைக்கிறது தான் சட்டம். ஸோ அவங்களோட உலகமே பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமா தனியா தெரியும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட இந்த ஃபேண்டசி மூவியை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். ஆனா இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனா தமன் கிட்ட இருந்து இந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்றதான் என்னோட யோசனை. ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்னதான் குறை சொன்னாலும் தமன் வந்துட்டு சும்மா மியூசிக்ல பின்னி எடுத்துட்டாப்ல அப்படின்னு சொன்னாங்க. அவரு பின்னி எடுத்தாரா இல்ல வேற இடத்துல இருந்து திருடி எடுத்தாரா அப்படின்றத இப்ப பாத்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, பாலகிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுத்திருந்தாரு. பா, பிஜிஎம் சும்மா செம்மையா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொன்று ஞாபகம் வந்தது. செம்மையா இருக்கு, ஆனா அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது தான் எங்க இருந்து அவர் எடுத்திருக்கிறாருன்றதே அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அந்த பிஜிஎம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. அடுத்து அந்த படத்துல வந்த அந்த ஜெய் பாலையா அப்படின்ற சாங்கு, அந்த சாங்ல ஒரு ஃபர்ஸ்ட் பீட் ஒன்று வருது. இந்த பீட்டை நம்ம எங்கேயோ கேட்டுக்கிறோமே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த பீட்டு கரெக்டா ஞாபகம் வந்தது. அதுதான் இது. அடுத்து அகோரி அகண்டா அவர்கள் ஆக்ரோஷன் அளிக்க போகும்போது ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம், அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னும் போது, அட அதுவும் இங்க தான் போய் எடுத்திருக்கிறாருன்றது டக்குன்னு மைண்டுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த அகோரி அகண்டா நடந்து வரும்போது அவருக்கு பின்னாடி கொடுத்த அந்த பிஜிஎம் சவுண்ட் ஆகட்டும், இப்படி அவர் எங்கெங்கெல்லாம் எடுத்தாரு அப்படின்றது இந்த மூளைக்கு வேற ஞாபகம் வந்து தொலைச்சிருச்சு. இப்படி ஆட்டையை போட்டுதான் இந்த அகண்டா திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கே இந்த தமன் அவர்கள் போட்டிருக்கிறாரு. ஆனா ஒரு குரூப் வந்துட்டு தமன் என்னமா போட்டிருக்காரு தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இதை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அகண்டா திரைப்படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 47 நிமிஷம் வருது. ஆனா இந்த படத்தோட சண்டை காட்சிகள் மட்டும் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஒரு சண்டை காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து சண்டை காட்சி முடிஞ்சு அவர் பஞ்ச் டயலாக் பேசுறாரு இல்லையா, இப்படி மொத்தம் 6 சண்டை காட்சிகள் வருது. ஒவ்வொரு சண்டை காட்சியும் பாத்தீங்க அப்படின்னா 6 நிமிஷத்துக்கு ஒரு சண்டை காட்சி, 7 நிமிஷம், 8 நிமிஷம், 11 நிமிஷத்துல 2 சண்டை காட்சி, அதுக்கப்புறம் 14 நிமிஷத்துல ஒரு சண்டை காட்சின்னு மொத்தம் 57 நிமிஷத்துக்கு இந்த படத்தோட சண்டை காட்சி மட்டுமே வருது. ஸோ மொத்தமா இந்த ஸ்லோ மோஷன் அதெல்லாம் கணக்கு சேர்த்தாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு இந்த படத்துல வெறும் சண்டை காட்சி மட்டும்தான் இருக்கு. அடுத்து இந்த படத்துல மொத்தம் 4 சாங்கு, அதுல 2 லவ் சாங்கு, 2 பில்டப் சாங்கு, அதுக்கப்புறம் கதாநாயகி கொஞ்ச நேரம் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் கதாநாயகனோட அப்பா அம்மா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரோ, முக்கியமா 2 வில்லனுக்கு இன்ட்ரோ. இப்படி இந்த இன்ட்ரோ காட்சிகள்லாம் போச்சுன்னா அது ஒரு 20 நிமிஷம் போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் யார் தெரியுமா, அவர் எவரு தெரியுமா, அவரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பில்டப் ஒரு 20 நிமிஷம் போடுது. இதுக்கு நடுவுல ரொமான்ஸ் வேற இருக்கு. இப்படி மொத்தமா கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இதுக்கே போயிடுச்சு. மீதி இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊரை அழிக்கிற ஒரு வில்லன், அந்த வில்லன் அழிக்கிற ஹீரோ, அவ்வளவுதான். மற்றபடி திரைக்கதை அதெல்லாம் வந்துட்டு என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கேட்டுனீங்களா, பாலகிருஷ்ணா வந்துட்டு ஏமிரா நுவு என்னோட கதையிலே நீ கதையெல்லாம் கேட்கறியா அப்படின்னு சொல்லி வாயிலே குத்துவாரு. அப்படியான ஒரு ஃபேண்டசிக் திரைப்படம் தான் இந்த அகண்டா திரைப்படம். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 பாலகிருஷ்ணா, 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அடிச்சு பறக்க விடுறவரு, இன்னொருத்தர் பறக்க விட்டு அடிக்கிறவரு, அவ்வளவுதான் 2 பேருக்கும் வித்தியாசம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாமியாரா இருப்பாரு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி 2 பேரும் ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான். வரது பஞ்ச் டயலாக் பேசுறது, அடிக்கிறது, சாவடிக்கிறது, வரது பஞ்ச் டயலாக் பேசுறது, அடிக்கிறது, சாவடிக்கிறது, இப்படிதான் படம் முழுக்க போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட அருமை காட்சியில பாத்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக மாடுங்களோட மாடா ஒருத்தர் வராரு. சாரி,
3 பேருமே ஒயிட் நோட்ல இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 மாடுகளுக்கு நடுவில் ஏற்கலப்பையோடு ஒருத்தர் அறிமுகமாகி வருகிறார். அவர் தான் பாலகிருஷ்ணா அவர்கள். அந்த ஏற்கலப்பை அவர் ஏன் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா ஏற்கலப்பையோட காமிச்சிட்டு அடுத்த சீன்ல தூக்கி போட்டாரு. அடுத்து அந்த அநியாயத்தை தட்டி கேட்கும் போது எல்லாரையும் பறக்க விட்டு அடிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அறிவியல் பூர்வமா நம்ம திங்க் பண்ணவே கூடாது. இந்த ஈர்ப்பு சக்தி, நியூட்டன் விதி அப்படின்ற கணக்குல இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான் பாலகிருஷ்ணா. ஸோ அப்படி அந்த மைண்ட் செட்டோட பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு புரியும். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கன்னோட போவாங்க. அவர் காலை தூக்கி எங்கன்னா வச்சாருன்னா, அவர் கால் வைக்கிற இடம் வந்துட்டு டஸ்டா இருக்குது, டக்குன்னு அடிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஏர் கன்னை வச்சு அந்த இடத்த கிளீன் பண்றாங்க. அதே மாதிரி அவர் கத்துனாரு அப்படின்னா இயற்கையே வந்துட்டு அவர்கிட்ட அலறுது. ஒரு சீன்ல கத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க மரமே ஒரு நிமிஷம் அலறி போயிடும். அப்படி இயற்கையவே அலற விடுற ஒரு ஹீரோ தான் நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள். அந்த சண்டை காட்சியில அது தரையா இல்ல ஏதாவது குஷன் பெட்டான்னு தெரியல. இவர் அடிக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி இவர்கிட்டயே வராங்க. அதுலயும் ஒரு ஆள் ஒரு வெட்ட வரும்போது அவர் கையை பிடிச்சி அப்படி ஒரு சுத்துவாரு பாருங்க. அந்த கோவில்ல அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு சுத்திட்டு வர மாதிரி ஒரு சுத்தி நிப்பாரு பாருங்க. வேற லெவல் ஸ்டண்ட். அதே மாதிரி அந்த சண்டையில அவர் சுத்தி மிஷின் ரம்பத்தோட நிப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த பாஷா படத்துல வந்துட்டு ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா, டேய் நானே பெரிய ரவுடிடா அப்புறம் தான்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பாலகிருஷ்ணா மைண்ட்ல இது ஓடி இருக்கும். டேய் நானே பெரிய ரம்பன்டா அதுக்கப்புறம் தான்டா அந்த மிஷின் ரம்பம் எல்லாம் அப்படின்னு அவரே நினைச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சண்டையில எல்லாரையும் சம்பட்டியாலே அடின்னு போட்டு அடிக்கிறாரு. அந்த சண்டை முடிஞ்ச உடனே அடுத்து வந்த சீன் தான் எனக்கு பயங்கர சிரிப்பாயிடுச்சு. இவ்வளவு நேரம் சம்பட்டியாலையும் கையாலையும் மாங்குன்னு மாறி அடிச்ச அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா எழுத்துட்டு வந்து கை கட்டி நிக்கிறாங்க. அப்புறம் என்ன லட்சணத்துல இவர் அத்தனை பேர் அடிச்சாருன்னு தெரியல. இவர் அடிச்ச அந்த 30 பேருமே பாத்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேமே எழுந்து கை கட்டி நிக்கிறாங்க. சம்பட்டியில அடிச்சும் அவங்க எழுந்து ஆரோக்கியமா நிக்கிறாங்கன்னா அந்த சம்பட்டிக்கான மரியாதையை போடுச்சு. இந்த சண்டையோட நடுவுல பாத்தீங்கன்னா ஒருத்தரை போயிட்டு அடிச்சோன்னா அவர் போய் ஒரு ஆட்டோல இடிப்பாப்ல. ஆட்டோல இருந்து ஒரு லேடி வந்துட்டு அப்படியே எட்டி பார்த்து மட்டும் உள்ள போவாங்க. அவங்க பார்க்கும்போது இந்த படத்துல தான் கரகாட்ட சீன் இருக்கு போல இருக்கு. அதனாலதான் கரகாட்டக்காரி எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கரகாட்டக்காரி இல்ல, இந்த படத்துல வர கலெக்டரே அவங்க தான். அதாவது இந்த படத்தோட கதாநாயகி அவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்களை காமிச்சிருக்காங்க. பாலகிருஷ்ணா அவர்கள் படத்துல பவர்ஃபுல் கலெக்டர் மாதிரிலாம் யாரையும் ஒரு காமிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சா அடுத்த கொஞ்ச சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர் கவர்ச்சி ட்ரெஸ்ல பாலகிருஷ்ணா அவர்களை சுத்தி பாட்டு பாடி சுத்திட்டு இருக்காங்க. இவரோட படத்துல கதாநாயகி கலெக்டரே இருந்தாலும் கடைசியில கவர்ச்சி ட்ரெஸ் போட்டு கதாநாயகன் பின்னாடியே சுத்தணும் அப்படின்றதான் எழுதப்படாத விதி. அதே மாதிரி அந்த கதாநாயகி எங்க இருந்தா பொறுக்கி எடுத்தாங்கன்னு தெரியல. இவரோட ஃபேஸ்க்கு மேட்ச் ஆகணும்ன்றதுக்காகவே ஒரு ஃபேஸ் கட்டை கொண்டு வந்து கதாநாயகியா வச்சிருக்காங்க இந்த அகண்டா திரைப்படத்துல. அதை நீங்களே பாத்துக்குங்க. அதே மாதிரி அந்த பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கல்லு குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கையில பனை ஒலையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த பானையில இருக்க கல்லை ஊத்தி குடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது என்ன சீனுன்னு தெரியல. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த பானையில இருந்தே அந்த கல்லை குடிச்சிருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்து அந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாலை வந்துட்டு இப்படி தரையில தட்டி அப்படி அனுப்புறாரு. இந்த இயற்கை பாத்தீங்கன்னா அவர் கூட விளையாடுது. வாங்க நீங்களும் நானும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்கு தெரியாத இயற்கை வந்துட்டு இவர்கிட்ட இருந்த பாலை வாங்கி திருப்பி இவர்கிட்ட போட, இவர் அந்த இயற்கை கிட்ட போடன்னு ஒரு பிரமாதமான காட்சி அது. அதே மாதிரி அந்த பாட்டுல அவர் போடுற ஸ்டெப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல குழந்தைங்க ஸ்டேஜ் ஏறி ஒரு பாட்டு போட்டு இந்த பாட்டுக்கு ஆடுப்பா அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பாட்டுல வந்துட்டு பாலகிருஷ்ணா அவர்கள் ஆடிட்டு இருக்காங்க. கம்பா சுத்துவியா? எங்கடா கத்துக்கிட்ட? காவேரி கரையில. நான் பிறவி கலைஞங்க. பிறவி கலைஞரா நீ? இந்தா இதாண்டா நான் சுத்துற கம்பு. எப்படி சுத்தம் பாத்துக்கங்க. இதே மாதிரி யாரும் சுத்த முடியுமா? எனக்கு எடுத்துக்கங்க. என்ன மாதிரி யாராவது சுத்த முடியுமா? இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாரும் சுத்த முடியாது. பெரிய சுத்து. அவர் போடுற அந்த ஸ்டெப் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஸ்டெப்ல தான் வருதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையே நமக்கு எழுப்புற அளவுக்கு அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாட்டுல இருக்கு. நிறைய டான்ஸ் போடுமே பார்த்துட்டேன். ஒரு அளவுக்கான பஞ்சு தான் அந்த பாறையில் அடிக்கப்பட்ட அந்த பஞ்சு. அதுக்கப்புறம் அந்த அகண்டா பாலகிருஷ்ணா அவர்கள் வந்துட்டு வெறி கொண்டு சூலாயத்தை எடுத்து சொருவாரு பாருங்க. அந்த மாதிரியான சண்டை அது.
பாருங்க சார். 1 நீடில் கரெக்டா உள்ள போகணும். 2 மருந்து உள்ள போகணும். 1 2 அவ்வளவுதானே. குடு இத போய் என்ன பண்ணிட்டு இல்ல அந்த சூரியோட இந்த டிரைவர் நாம சின்ன வயசுல பென்சில் சீவணும் அப்படின்னா ஷார்ப்னர்ல வந்துட்டு பென்சிலை வச்சு திருவுவோம்ல, அந்த மாதிரி ஒருத்தரோட வயிற்றுல சூலாயத்தை குத்தி இந்த பென்சில் சீவுற மாதிரி எல்லாம் திருவுறாரு நம்ம அகண்டா. இதெல்லாம் குடல்ல வெளியே வந்துடாதாடா என்னங்கடா அவங்க வீட்டுல அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் ஸ்டேஜா ஒரு சீன் அவதரிக்கிறாரு. அதாவது வில்லனோட ஆளை ஒருத்தனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தட்டுவாரு. அவனோட ஆத்மா வந்துட்டு அப்படியே வெளியே போகும். எட்டி வச்சோடனே அந்த ஆத்மாவோட இந்த உடம்பு போய் அப்படியே சேர்ந்துரும். டாக்டர் ஸ்டேஜ் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு நம்ம அகண்டா. ஏப்பா டாக்டர் ஸ்டேஜ் ஒன்னா பாக்குறீங்க, பாலையா ஒன்னா பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து தவறு பாதலாம். டாக்டர் ஸ்டேஜ் பண்ணார்ல ஆண்டு பாத்தீங்க. இத பாக்குறீங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் ஒன்று வருது. அந்த ஃபைட்ல பாத்தீங்க அப்படின்னா கையில இருக்க அந்த லிங்கத்தை வச்சு ஒரு போலீஸ்காரருக்கு நெத்தியில் ஒன்று அடிக்கிறாரு. அந்த போலீஸ்காரருக்கு ஏதோ இந்த டிஃபன் பாக்ஸ் மேல மூடியை கவுத்து வச்சு அந்த மூடி மட்டும் தனியா எப்படி கழலுமோ அந்த மாதிரி அந்த மேல் டாப் மண்டவோடு மட்டும் தனியா டிஃபன் பாக்ஸ் மூடி மாதிரி அப்படியே தனியா வந்துடுது. அவர் அப்படி அடிச்சதுனால லிங்கெல்லாம் ரத்த கரை ஆயிடுச்சுல. உடனே என்ன பண்றாருன்னா டக்குன்னு ஒரு தேங்காய் வர வச்சு முட்டிலேயே தேங்காய் உடைச்சு அந்த லிங்கத்தை கழுவுறாரு. தன்னோட முட்டிலேயே தேங்காய் உடைக்கிறாரு அப்படின்னா இவர் எப்பேற்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு நபரா இருப்பாரு. அந்த ஸ்டேஷன் சண்டையில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை போலீஸ்காரங்களும் அவர் கொள்றாரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா கையில வந்துட்டு AK-47 ரக துப்பாக்கிகள் தான் வச்சிருக்காங்க. துப்பாக்கி எதுக்கு? தூரத்துல ஒருத்தர் சுடுறதுக்கு தான் துப்பாக்கி. ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் இவரு கிட்ட எடுத்து துப்பாக்கி கட்டுறாங்க. இவரும் புடுங்கி அவங்களை திருப்பி சுட்டுறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி தான் காட்டுறாங்க தவிர ஒருத்தரும் சுட மாட்டேங்கிறாங்க. சுட்டா ஹீரோ செத்து போயிடுவார் இல்லையா, அதனால சொல்லல. முக்கியமா டிஎஸ்பிய ஓட விட்டு வயிற்றுல சூலாயத்தை குத்தி அப்படியே ஒரு டிராவல்ல வருவாரு நம்ம பாலையா அவர்கள். ஆனா டிஎஸ்பிக்கு இந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கிறது இவங்களாதான் இவங்களும் தனியா சொல்லிட்டாங்க. டிஎஸ்பியவே சூலாயத்துல குத்திட்டு ஜாலியா ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு அகண்டா அவர்கள். ஆனா அவரை அந்த ஊர்ல இருக்கிற மத்த அதிகாரிகளோ போலீஸோ எதுவுமே அவரை கண்ட்ரோல் பண்ணாது. ஏன்னா அதுதான் பாலையா. அடுத்து ஒரு குவாரியில மறுபடியும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வருது. அதுல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான பில்டப் கொடுப்பாங்க. அதாவது இப்படி பயங்கரமா பில்டப் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்த காசுக்கு பில்டப் கொடுத்தாச்சு, ஆள் விடுங்கடா சாமி அப்படின்னு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு ஜெகபதி பாபு அவர்கள். அதுல ஹீரோ வரும்போது பாத்தீங்கன்னா யானையோட வந்து நிக்கிறாரு. அந்த யானையால் இந்த கதையில் என்ன பயன் கேட்டீங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. அந்த யானை ஏன் வந்துச்சு அப்படின்றது எடுத்து அவங்களுக்கும் தெரியாது, பாக்குற நமக்கும் தெரியாது. ஆனா சும்மா யானையோட அவர் வராரு, அவ்வளவுதான். அந்த யானையோட வேலை முடிஞ்சு போச்சு. இவங்களோட அளப்பறிக்கு இந்த படத்துல ஒரு அளவே கிடையாது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வில்லன் பின்னாடி அவ்வளவு ஆளுங்க நிக்கிறாங்க. வரும்போது அந்த வெப்பன்ஸ் இந்த கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் அந்த கத்தியை எடுத்துட்டு வரதுக்கு 2 ஜேசிபி மிஷினை உள்ள கொண்டு வந்து அந்த ஜேசிபி மூலமா வெப்பன்ஸை சப்ளை பண்றாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அடியாரெல்லாம் அப்படியே ஓடி வரும்போது இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாரும் டேன்னு கத்திட்டு ஓடி வராங்க. ஓடி வரும்போது நம்ம அகண்டா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சூலாயத்தை எடுத்து தரையில அடிக்கிறாரு. இங்க அடிச்ச உடனே அந்த அடியாரெல்லாம் அங்க பறந்து விடுறாங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல் மேன் தான் இந்த அகண்டா. தரையில் அடிச்சாலே விழுகிற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க, பழகிடுச்சு. உடனே அங்க இருக்கிற இன்னொரு அகர் என்ன சொல்றாருன்னா, அட எதுக்கே நீ கோடாரி எடுத்து முதுகுல 3 இடத்துல குத்திட்டே இருக்கிற, பேசாம கன் எடுத்து தலையில சுற்று அப்படின்னு சொன்ன உடனே இவரும் கன் எடுத்து தலையில சுடுறாரு. அதுக்கு முன்னாடி சீன்ல செவுத்துல போட்டோ ஃப்ரேம் மாட்டுற மாதிரி 3 கோடாரிய அழகா அளவெடுத்து குத்துன மாதிரி 3 இடத்துல 3 பொசிஷன்ல கரெக்டா குத்த தெரிஞ்ச அந்த வில்லனுக்கு கன் எடுத்து கரெக்டா தலையில சுட தெரியல அப்படின்றதெல்லாம் அநியாயமான போங்கு. ஏன்னா இவர் கன் எடுத்து சுடும்போது அந்த புல்லட் இவர் மேல படாமலே போடுது. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்க சுடும்போது இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி ஒரு பாலையை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பாலையை இந்த இடத்துல வராரு. டைரக்டர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஐயோ அந்த பாலையா கேரக்டரை மறந்தே போயிட்டுமே அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம திடீர்னு கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க இந்த பாலையா கேரக்டரை.
டெல்லியில அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பாலையாவுக்கு இங்க நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கரெக்டா இங்கதான் இருப்பாங்கன்னு எப்படா வந்தாரு அப்படின்ற கேள்விலாம் கேட்கக்கூடாது. அதுதான் பாலையா படம். அந்த கோயில் வாசல்ல அந்த முரளி கிருஷ்ணா அப்படின்ற கதாபாத்திரம் வந்துட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த வில்லன் என்ன பண்றாருன்னா, இருங்க அவனை சுட்டு அவன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏகே பர்சன் எடுக்கும்போது பக்கத்து இந்த அகோரி வந்துட்டு, ஏய் அவரை சுட்டா செத்து போடுவாரு, அப்புறம் பேமெண்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி, நீ சுடாத என்கிட்ட வேற ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரம் போட்டு அடியாளுங்களை சண்டை போட வைக்கிறாரு அந்த அகோரி. பாலகிருஷ்ணாவோட தலையில அடிச்சுட்டு மறுபடியும் ஷார்ட் கன்னை எடுத்து அவரை கொல்றதுக்கு அவர் சுத்தி நிக்கிறாங்க. இதைத்தான் அந்த வில்லனும் சொன்னா, நான் அவனை சுட்டு சாவிச்சிடறேன்னு. ஆனா அந்த அகோரியால வந்த வேலை தான் எல்லாம். பாலகிருஷ்ணா சுத்தி ஷார்ட் கன்னோட நிற்கும் போது திடீர்னு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல 2 மாடு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த 2 மாடுங்க இந்த இடத்துல இவரை காப்பாத்துறதுக்காக ஓடி வருது. அதாவது இவர் மாடு வளர்க்குற வீடு வந்துட்டு அது ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, யாகம் வளர்க்குற இந்த கோயில் வந்துட்டு வேற ஒரு ஊர்ல இருக்கு. ஆனா இந்த மாடு வரும்போது கூடவே அந்த 2 மாடுகளும் சேர்ந்து வர மாதிரி எடுத்திருக்கிறாரு அந்த படத்தோட இயக்குனர். அந்த 2 மாடுகளும் இவரை காப்பாத்துறதுக்காக இவரையே சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்கும். அப்போ அந்த அடியாளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கயிறு போட்டு அந்த மாட்டை கட்டி இழுப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, பப்ஜி கேம்ல குட்டியோண்டு பேக் மாட்டிருப்பாங்க. அந்த பேக்ல பாத்தீங்கன்னா கத்தி, துப்பாக்கிலேயே பல வகையான துப்பாக்கிகள், அதுக்கப்புறம் பேனு, பாம்புன்னு நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா பேக் பார்த்தா குட்டியோண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வர அந்த அடியாட்களும் பாத்தீங்கன்னா கம்பு, கோடாரி, ஈட்டி, AK-47 ஷார்ட் கன்னு, ஏன் மாடு வரணும் முன்னெச்சரிக்கையாகவே கயிறு முதற்கொண்டு எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா பொருளையும் எங்க வச்சிருந்தானுங்கன்னு தான் தெரியல. ஏன்னா பப்ஜில வர மாதிரி பேக் கூட இவனுங்கிட்ட கிடையாது. ஆனா அவ்வளோ வெப்பன்ஸ் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வராங்க. ஒருவேளை அவ்வளோ பெரிய பாக்கெட் வச்சிருப்பாங்க போல. அந்த பாலகிருஷ்ணா கதிகலிங்க நிற்கும் போது எப்பயாவது அந்த அகோரி பாலகிருஷ்ணாவை கொல்லலாம்ல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரோட மந்திரத்தை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு பெரிய தூக்கு நிறைய மிளகாத்தூளை கொண்டு போய் அவர் மூஞ்சில் அடிப்பாங்க. இப்படி தூக்குவாளியிலிருந்து மிளகாத்தூள் எடுத்து அவரோட மூஞ்சில் அடிக்க பதிலாக இப்ப கண் எடுத்து சொல்லலாம்ல. ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த மிளகாத்தூளை கண்ணில் அடிச்சதுக்கு அப்புறம் கூட மனுஷன் அசராம தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம அகோரி அகண்டா அவர்கள். நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச பொருளா வாங்க. கண்ணை இப்படி கூட சிமெண்ட்ல அவ்வளவு மிளகாத்தூள் தூவியும். அடுத்து இவர் பண்ண யாகத்துல அந்த குழந்தை கண் முடிச்சிருது. அதுக்கப்புறம் அவர் பக்கத்துல இருக்க 2 சங்கை எடுத்து அடியாளுங்களோட சங்கிலியும் சொருவாரு. குழாவை திறந்த உடனே தண்ணி பீச்சிட்டு அடிக்கிற மாதிரி அந்த அடியாங்களோட கழுத்துல இருந்து ரத்தம் அப்படியே பீச்சிட்டு அடிக்கும். அப்படியே கோவிலுக்கு வெளியே வந்து வழக்கம் போல தேங்காயை தன்னோட கால் முட்டிலேயே உடச்சி மூஞ்ச கழுவிட்டு உடம்பு அப்படி உழுக்குவாரு. இந்த ஆரம்பத்துல முதுகுல 3 கோடாரி சொருனாங்க பாத்தீங்களா, அந்த 3 கோடாரியும் அப்படியே பறந்து போகும். மறுபடியும் அடியாளுங்க அவர் அடிக்க வரும்போது கையில எந்த வெப்பன்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்பி ஒரு தேரை பார்ப்பாரு. நான் கூட என்ன நினைச்சேன்னா, தேரை ஒரு கையால இழுத்து சும்மா சோட்டு அத்தனை பேர் அடிப்பாருன்னு நினைச்சேன். நல்ல வேலை அப்படி நடக்கல. அதுக்கு மாற வேற ஒரு காட்சி தான் நடந்து, அந்த தேர்ல இருக்க வீலுக்குள்ள கையை விட்டு உடம்புல எல்லாம் உலுக்கி அந்த வீலை அப்படியே புடுங்கி எடுத்துட்டு வந்து அந்த வீலோட சண்டை போடுறாரு. அந்த வீலை வச்சு சோட்டு அடிச்சு அத்தனை பேரும் பறக்க விட்டு அந்த வீலை அப்படியே கையில சுத்துவாரு. அப்போ உடனே அந்த அகோரி சொல்லுவாரு, ஐயோ அவரு இப்ப மனுஷனா இல்ல கடவுளா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கும் போது எனக்கு வசூல்ராஜ் MBBSல கமல் சார் சொன்னதான் ஞாபகம் வருது. పుడుంది నరుడు కాదు శివుడు. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்ட கேஸ் ஆயிடுவேன். பாலகிருஷ்ணா அவர்கள் அவரோட முந்தைய திரைப்படங்கள்ல தன்னை ஒரு கடவுளின் தூதுவனா தான் காமிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த படத்துல நான் தாடா அந்த கடவுளே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கடவுள்னே சொல்லிக்கிட்டாரு இந்த அகண்டா திரைப்படத்துல. அந்த வில்லனோட கழுத்துல கையை வச்சு பிடிச்சிட்டு இருக்கும்போது அகண்டாவை கொல்றதுக்காக அந்த அகோரி ஆக்ரோஷமா அந்த கோடாரி எடுத்துட்டு வருவாரு. நம்ம அகண்டா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த வில்லன் கையில இருக்கிற அந்த கத்தியை புடுங்கி அப்படி ஒரு வீசுவாரு. அந்த அகோரியோட தலை மட்டும் தனியா பறந்து போகும். அடுத்து அந்த வில்லனை பிடிச்சி அப்படியே தூக்கி ஓடி வர மாட்டோட கொம்புல ஒரு சொருவிடுவாரு. அந்த மாடும்
ஐயா ஜாலி அப்படின்னு தான் கொம்புல அந்த வில்லனை வச்சுட்டு எகிரி எகிரி குதிச்சு ஓடிட்டே இருக்கும். ஸோ சுத்தி இருக்கிற எல்லா வில்லனையும் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த அகண்டாவை அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த NIA டெல்லி ஆபீஸ் இருக்கார்ல, அவரும் இந்த இடத்துக்கு வந்து நிற்பாரு. அதாவது இவர் உண்மையிலேயே டெல்லி ஆபீஸரா இல்ல இந்த படத்துல வர பாலகிருஷ்ணாவோட வீட்டு வேலைக்காரங்களான்னு தெரியல. வரும்போது நல்லா கெத்தா வந்துட்டு கடைசியில ஆமாஞ்சாமின்ற ஜால்ரா குரூப்பா தான் வந்து நிக்கிறாரு. இவ்வளவு கொலைகளை பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே அண்ணன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அண்ணன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்தே கிளம்புறாரு அகண்டா பாலகிருஷ்ணா அவர்கள். இதுதான் இந்த அகண்டா படத்தோட கதை. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். மசா வீடியோ முடிஞ்சு உண்மையிலுமே பாராட்டியே ஆகணும். இந்த ரோஸ்ட் வீடியோ போட்டதுக்காக இல்லை, இந்த படத்தை முழுசாக உட்காந்து பார்த்ததுக்காக, இந்த வீடியோ போனதுக்காக இந்த படம் உட்காந்து பார்த்தாங்களா, அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா நம்மளால இந்த கருமத்தெல்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்க முடியாது. ரோஸ்ட் வீடியோ பார்க்கும்போதே டேய் போதுண்டா இந்த கருமத்தை எப்படா இந்த ஃபைட் சீன்லாம் முடியுங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ சிரிப்பு வருது, அவ்வளவு மொக்க வச்சுருக்குறாங்க. இவங்க உண்மையாலுமே வந்து ஸ்பூஃப் படம் தான் எடுக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த சுந்தர்சி கூட ஒரு படத்தை இதில் சொல்லியிருப்பார்ல, நான் ஆம்பளை படம் வந்து அது ஒரு ஸ்பூஃப் படமாக தான் எடுத்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்பூஃப் எடுத்தேன்னு சொல்லி சொன்னார்ல, அதே மாதிரி தான் இவங்களும் எடுக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னாங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் உண்மையாலுமே ஸ்பூஃப் தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம் என்ன என்ன இதில் எடுக்கிறாங்கன்ட்டு. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு தமிழ்லைட். இந்த வீடியோ பார்க்க சொன்னவருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோ வேணால் பார்க்க சொல்லுங்கள், இந்த படத்தை பாருன்னு சொல்லிடாதீங்க, என்னால் அது முடியாது. எனிவே தேங்க்யூ. பாலாஸ்ரீயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.